அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அமைதியின் தூதராக அங்கோலா வரும் திருத்தந்தை இறைவேண்டல், மறைக்கல்வி மற்றும் சமூக கூட்டங்கள் வழியாக தங்களை தயாரிப்பதன் மூலம் திருத்தந்தையின் செய்தி தற்போதைய சமூக சவால்களுக்கு மத்தியில் மனமாற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். ஆப்பிரிக்காவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அங்கோலாவிற்கு திருத்தந்தை வருகை தரவிருப்பதை ஒரு மகத்தான அருளாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதுவதாக வியானா மறைமாவட்ட ஆயர் எமிலியோ சும்பெலேலோ அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைதியின் தூதராக வரும் திருத்தந்தை அங்கோலா மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவார் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். 1489ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கும் அங்கோலாவின் வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்தவ வேர்களை எடுத்துக்காட்டிய ஆயர் சும்பெலேலோ அவர்கள் மேலும் திருஅவைக்கான முதல் ஆப்பிரிக்க தூதரான அந்தோனியோ மானுவல் நசாகா நேவுண்டா போன்ற முக்கிய ஆளுமைகளையும் கோடிட்டு காட்டினார். மேலும் வியானா மறைமாவட்டத்தில் உள்ள 40 லட்சம் கத்தோலிக்கர்களை வழிநடத்தும் ஆயர் சும்பெலேலோ அவர்கள் திருத்தந்தையின் வருகைக்காக இறைமக்கள் தங்களை ஆன்மீக ரீதியில் தயார்படுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். இறைவேண்டல், மறைக்கல்வி மற்றும் சமூக கூட்டங்கள் வழியாக தங்களை தயாரிப்பதன் மூலம் திருத்தந்தையின் செய்தி தற்போதைய சமூக சவால்களுக்கு மத்தியில் மனமாற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். நற்செய்தி அறிவிப்பின் ஆன்மீக மையங்களாக கருதப்படும் சாவோ ஜோஸ் டி கலும்போ, சாவ் ஹோசே த காலம்போ மற்றும் நோசா சென்ஹோரா டா முக்சிமா, நோசா சென்ரா டா மக்சமா ஆகிய மரியன்னை திருத்தலங்களுக்கு திருத்தந்தை செல்வார் என்று ஆயர் சும்பெலேலோ அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் ஆன்மீக ஊக்கத்தை அளிக்கவும் திருத்தந்தை மேற்கொள்ளும் இந்த பயணம் சிறப்பாக அமைவதற்காக கத்தோலிக்க திருஅவையும் அங்கோலா அரசும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.